இருந்த நம்மளை எல்லாவரையும் ஆண்டவன் இப்போ ஒரு ஹோமகுண்டத்தோடு வச்சிருக்கிறார். We were here, we were below. The divine is keeping us close to the Homagundam. அந்த ஹோமகுண்டத்திலிருந்து நமக்கு வைகுண்டம் கிடைக்கணும். From that Homagundam, we will elevate ourselves to the Vaikundam. அதுக்கு தான் நம்ம ஹோமகுண்டத்தில் இருக்கிறோம். That is the reason we are in the Homagundam. நம்மளோட பிராரப்தங்கள் எல்லாம் போட்டு எரிக்கணும்ல. In this sacrificial fire, we must burn all our ill effect. இதுக்காக நம்ம இப்படியான யக்னங்கள் எல்லாம் பண்ணுறோம். Why are we performing these rituals? அக்னிக்கு ஆகுதி கொடுத்து அக்னியிடம் நம்ம என்ன கேட்குறோம்? Why are we offering many sacred items and what are we asking from Agni? நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும். We are asking Agni, all the ill effect as a result of our action must be removed. அநேக ஜென்மாந்திரங்களாக இருக்கின்ற பிராரப்தங்கள் நம்மளுக்கு இருக்கு. There are many ill effect as a result of our past action in this birth and the previous birth. அதெல்லாம் நம்ம கழுவி நம்ம பவித்திரமாக்கணும். We must remove those things and become pure. அதுக்கு தான் நம்ம இப்படியான யாகாதிகள் யக்ஞாதிகளோடு எல்லாம் நிறைவாக இருந்து விசேஷமான அந்த யக்ஞ மகாசங்கல்பத்தோட ஐக்கியமாக இருந்து நம்மளும் யக்னிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம யக்னம் பண்ணிட்டு இருக்கிறோம். That is the reason we associated ourselves these rituals. In that process, we also offer ourselves to that Agni to purify ourselves and remove our sins. அந்தராத்மாவுக்கும் ஆன்மாவுக்கும் அந்தரீஷத்துக்கும் ஒரே சமயத்தில் அந்த பியூரிஃபிகேஷன் கொடுக்கும் அக்னி. Agni give the purification for the soul and the external aspects. அந்தராத்மா ஆன்மா அந்தரீக்ஷம். The internal soul and the atmosphere. சூக்ஷ்ம சரீரம். And that is our subtle body, gross body. ஸ்தூல சரீரம். Gross body. காரண சரீரம். And the body which performs actions. 3 சரீரம் இருக்கு நமக்கு. There are 3 types of body for us. ஒன்று காரண சரீரம். What is that which perform the action? ஏதோ ஒரு சரீரம் காரணமாக தானே நம்ம இந்த சரீரத்தோடு இருக்கிறோம். Yeah, because of the sort of a senses we are here. அப்புறம் சூக்ஷ்ம சரீரம். Then we have the subtle body. எல்லா சரீரமும் பவித்திரமாகும். Every body will become pure.